ஓம் குரு பிரமா குரு விஷ்ணு குரு தெய்வ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரமம் தஸ்மை சிறு குருவே நமக. எனக்கு இந்த கலையை வழங்கிய எனது அருமை குருநாதர் வாக்கியோகி டாக்டர் சி பெருமத்தி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் உதவி ஆசிரியர் அக்ஷவாஸ்து நிபுணர் ராஜ் அருளானந்தம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய ஜாதக ஆய்வில் என் கணவருடைய சொந்த தொழில் எப்படி இருக்கிறது, வரக்கூடிய காலங்களில் சொந்த தொழில் சாதகமாக அமையுமா, கடந்த காலங்களில் தொழிலில் கடன் இருக்குது அப்படிங்கிற கேள்வி ஒரு மனைவி கேட்டிருந்தாங்க. இது ஒரு ஜாதக ஆய்வாக நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவுக்கு போதும் முன்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள், நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ளே நீங்க எளிமையாக பார்க்க முடியும். இது ஒரு ஆண் ஜாதகம், வயது 41 வயது நிறைவடைந்து 7 மாதம் ஆகிறது. இந்த ஜாதகருடைய ஜென்ம லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுர் லக்னத்துல பிறந்திருக்கிறாரு. ராசி ரிஷப ராசி, கார்த்திகை நட்சத்திரத்துல 4ஆம் பாதத்துல இவர் பிறந்திருக்கிறாரு. இன்றைக்கு அவருடைய வயது லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்சய லக்னமானது அவருக்கு ஏஎல்பி லக்னம் மேச லக்னம் 28/6/2023 இந்த ஏஎல்பி லக்னம் மேச லக்னம் ஆரம்பமாகிறது. அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதம் 7/8/2024 அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதம் போயிட்டு இருக்கு. செப்டம்பர் 2025 நிறைவடைகிறது. ரிஷப ராசியில் சந்திர பகவான் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார்கள். சிம்ம ராசியில் செவ்வாய் புதன் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார்கள். கன்னி ராசியில் சூரிய பகவான், துலாம் ராசி சனி பகவான், விருச்சிக ராசியில் குரு கேது அமர்ந்திருக்கிறார்கள். இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8ஆம் அதிபதியாகி அவர் என்ன பண்றாரு, 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ மனம் அப்படிங்கிற நிகழ்வு இவருக்கு சாதகமாக இல்லை. எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக போகும். தீராத பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு அவருடைய மனநிலையே காரணமாக. செவ்வாய் பகவான் என்ன பண்ணுவாருன்னா ஒரு அவசரமான முடிவுகளையும் விவேகமற்ற ஒரு முடிவுகளையும் ஒரு அவசர கதியோட தன்னுடைய மனதின் மூலமாகவே அவர் ஏற்படுத்திக்குவார். ஒரு குழப்பமான முடிவுகளை எடுப்பார் அப்படிங்கிறத இந்த செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறத காமிக்குது. அப்ப மனதுக்கு பிடித்த விஷயங்களை செய்யறாரு. அதுவே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா தீராத கடனையோ வம்போ வழக்குகளையோ பிரச்சனைகளை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக. அப்படிங்கிறத இந்த செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறது சுட்டி காய்க்கிறது. அது மட்டும் இல்லாம 5ஆம் இடத்திலிருந்து தனது 4ஆம் பார்வையாக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நட்சத்திராதிபதி கேதுவை பார்க்கிறாரு. அதே மாதிரி 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானை குரு பகவான் அப்படிங்கிற கிரகமானது 9ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் கூட. அப்போ 9 அப்படிங்கிறது இந்த தொழில் சாணத்திற்கு விரையாதிபதியாகவும் ஜாதகருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விரயத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவானை ஜாதகர் பார்க்கிறார். அப்போ இவர் என்ன பண்றாருன்னா தவறா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு, தவறான விஷயங்கள்ல முடிவு எடுக்கிறாரு. இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்றாரு, அவருடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்காக ஒரு பாக்கியத்திற்காக என்ன பண்றாரு, தொழில் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக அவர் என்ன பண்றாரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாருன்றதுலாம் இந்த செவ்வாய் குரு அப்படிங்கிற பார்வைங்கிறது இங்க சுட்டி காட்டுது. அது மட்டும் இல்லாம தனது 7ஆம் பார்வைக்கு 16ஆம் இடம் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக 12ஆம் இடத்தை பார்வை செய்வதால் அது சம்பந்தமான ஒரு விரயங்களையும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற நிகழ்வுகளையும் ஜாதகருடைய எண்ணமானது இது அமைந்திருக்கிறது. இன்னைக்கு எப்படி இருக்கிறார் ஜாதகர் பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் செல்லக்கூடிய காலகட்டத்துல நட்சத்திராதிபதி கேது பகவான் 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். அப்போ 8ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா தீராத பிரச்சனை, தீராத நோய், வம்பு வழக்குகள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குறிக்கக்கூடியது. 8ஆம் இடத்தில் கேது இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு ஒரு விரக்தியான ஒரு மனநிலையும் வெறுப்பையும் யார் சொன்னாலும் கேட்காத ஒரு தன்மைகளை ஏற்படுத்துவார். கடந்த காலங்களில் கோச்சாரத்தில் கேது பகவான் 6ஆம் இடத்தில் அப்ப கடன் அப்படிங்கிற நிலையில இருக்கிறார்ன்றத காமிக்குது. சரிங்க, இதுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா 2023க்கு முன்பாக 2013 இருந்து இவருக்கு மீனலக்கணம் செல்லக்கூடிய காலகட்டத்துல தொழில் சிறப்பா இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு பாத்தீங்கன்னா 10ஆம் அதிபதி 10க்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கு. அப்ப என்ன பண்றாரு, அவருடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்துக்காக அவர் ஒரு வருமானம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செஞ்சிருப்பாருன்றதை காமிக்குது. 7ஆம் பார்வையாக 3ஆம் இடம் சொல்ல முயற்சியின் மூலமாக தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி பண்றது, அது சம்பந்தமான கடன்கள் அப்படிங்கிறது எளிமையாகவே கடந்த காலங்களில் காமிக்குது. 9ஆம் பார்வையாக என்ன பண்ணுவார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப 10க்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்தையும் நாம் என்ன பண்றது முழுக்க அவருக்கு ஒரு பிரைட் இருக்கணும், அந்தஸ்து இருக்கணும், கௌரவம் இருக்கணும், தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல என்ன பண்ணாரு கடந்த காலங்கள்லயே ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறத தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல காமிக்கிறது. சரி, 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய புதன் பகவான் எங்க இருக்கிறாரு, 6ஆம் இடத்தில். 6ஆம் அதிபதி சூரியன் என்ன பண்றாரு 7ஆம் இடத்துல. கடந்த காலங்கள்ல இந்த ஜாதகருக்கு சூழ்நிலை, நண்பர்கள், கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்பு அப்படிங்கிறத காமிக்குது. 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில். அப்போ வருமானம், தன்னுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பாக்கியத்தின் மூலமாக அவருக்கு என்ன பண்ணணும் கடன் வருன்ற அமைப்புங்கிறது கடந்த காலங்கள்ல இருக்குது.
அது மட்டும் இல்லாம 11ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்துல மறைந்திருக்கிறார். அப்போ அவருக்கு என்னன்னா கடந்த கால லாப நோக்கிலேயே என்ன பண்றாரு, இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு தீராத கடன்ல இருந்திருக்கிறார்ன்றத கடந்த காலத்துல இந்த மீனலக்கணம் செல்லக்கூடிய காலகட்டத்தை காமிக்குது. அப்ப பொதுவாக நம்ம அட்சபதி ஜோதிட முறையில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த உபயலக்கணங்கள் செல்லும் போது இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகள் போடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தொழில் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம ரொம்பவே வலியுறுத்துவோம். சோ அதனுடைய நிகழ்வு எப்படி அமைந்திருக்கிறதுக்கான ஒரு உதாரண ஜாதகம் இது. இன்றைய காலகட்டத்துல அவர் அஸ்வினி 2ஆம் பாதம் செல்லக்கூடிய காலகட்டத்துல 8ஆம் இடத்தில் கேது பகவானும் 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி சொல்லக்கூடிய இந்த தொழில் ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் எங்க உட்கார்ந்துருக்கிறாரு, 7ஆம் இடத்துல. அப்புறம் என்ன பண்றாருன்னா, கடந்த காலத்துல தொழில் வந்து நஷ்டமா இருக்கு, கடனா இருக்கிறதுனால மனைவியுடைய பேருக்கு மாத்துறாரு. ஓகேங்களா? அப்ப இந்த மனைவியின் வந்து என்ன பண்றாங்க, தொழில் நடத்துறாங்கன்றது வருது. சரி, மனைவி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க போய் 16ஆம் இடத்துல நன்மையில் இருக்கிற இடத்திற்கு அவங்களுக்கு தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த கடகம் அதிபதி யாரு, சந்திர பகவான் போய் என்ன பண்றாரு, 7க்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார். அப்போ தொழில் என்ன ஆகுது, ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு அமைப்புங்கிறத காமிக்குது. அப்போ மனைவியுடைய பேர் நடக்குதுன்னா, இரவு நேரத்துல ஏதாவது ஒர்க் பண்றீங்களா, அல்லது வந்து மேனுஃபேக்சர் ஏதாவது பண்றீங்களா, உணவு சம்பந்தப்பட்ட பால் சார்ந்த உணவு சம்பந்தப்பட்ட துறைகள் எது பார்க்குறீங்க கேட்டீங்கன்னா, அவங்க உணவு சம்பந்தமான துறைகள் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்க காமிக்குது. சரி, இந்த காலகட்டத்துல இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் சாதகமா இருக்குமா ஜாதகருக்கு அப்படி பாத்தீங்கன்னா, 9ஆம் அதிபதி என்ன பண்றாரு, அவருக்கு 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அவர் 12ஆம் அதிபதி கூட. அப்ப என்ன பண்றாரு, இன்வெஸ்ட்மெண்ட் போய் தீராத கடன்ல போய் இருக்கிறாருன்றத அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறத காமிக்குது. நீண்ட நாட்கள கடன் இருக்குதுன்றத காமிக்குது. இப்ப சனி பகவானும் 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். ஓகேங்களா? அப்போ 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல, அப்ப மனைவியிலும் ஏதாவது லாபம் வரணும் அப்படிங்கிற நோக்கமும் என்ன பண்றாரு, தொழில் மனைவின் மூலம் ஏற்படுத்திக்கிறார் அப்படிங்கிறத காமிக்குது. ஆனா சனியினுடைய பார்வைங்கிறது 7ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பார்வை செய்வதனால சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு மாற்றங்கள் விரயங்கள்லாம் பண்ணுகிறாரு. அது மட்டும் லக்னத்தை பார்வை செய்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனது 10ஆம் பார்வை 4ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அப்போ வீட்டுல உட்கார்ந்து என்ன பண்றாங்க, ஒரு மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு உணவு சம்பந்தமான துறைகள்ல ஒர்க் பண்றாங்கன்றத காமிக்குது. இது சாதகமா இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10க்கு 8ஆம் இடத்துல சொல்லக்கூடிய சூரியன் என்ன பண்றாரு, 6ஆம் இடத்துல. அப்போ இவருக்கு தொழில என்ன பண்றது, கண்ணுல இருக்குன்றத காமிக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம 10க்கு 8ஆம் இடத்துல லக்னாதிபதி செவ்வாய் அமர்ந்திருப்பது தொழில இவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் தீராத கடனை கொடுக்குன்ற அமைப்பை தான் காமிக்குது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த ஜாதகத்துல அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதம் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் வரையும் இந்த ஜாதகருக்கு தொழில் சார்ந்த கடன்கள் இருக்கும். வருமானங்கள் வந்தாலும் கடனுக்காக போகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். சோ இவருக்கு அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரக்கூடிய காலகட்டத்துல தொழில் சார்ந்த விஷயங்கள் ஒரு சிறிய மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் கூட 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கும் போது தேவையில்லாத தீராத கடன்களை கொடுக்கும், தண்ட விரயம் அப்படின்னு சொல்லுவோம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. ஸோ அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் அவருக்கு 10க்கு 12ஆம் இடம் சொல்ல 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில ஒரு மாற்றங்கள் பண்ணலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் போடலாமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது. அப்போ இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணி என்ன பண்றாங்க, தொழில நஷ்டத்தையும் கடனையும் சந்திச்சுக்கிறாங்க. அப்போ இந்த காலகட்டத்துல இந்த நிகழ்வு அப்படிங்கிறது இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இது தவிர்க்க முடியாத நிகழ்வுகளை நம்ம என்ன பண்ணணும்னா, புதிய முயற்சிகள் எடுக்காம புதிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போடாம இருக்கிறது நல்லது. இருக்கிறத அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு அறிவுரை என்ன, பேர் வந்து எக்ஸ்போஸ் ஆகாம நீங்க தொழில் பண்ணுங்க. நேர பணிகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். ஒரு இரவு நேர டிஃபென்ஸ் சென்டரோ இல்ல மார்னிங் நேர டிஃபென்ஸ் சென்டரோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேனுஃபேக்சர் பண்ணுங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ற விஷயங்கள்லாம் வேற ஒரு பாக்குறது நல்லதா இருக்கும். இவர் எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கிறது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். குறிப்பிட்ட காலங்கள் வர கொஞ்சம் கவனமா இருந்து தொழில் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் சாதகமாக அமையும் சொல்லியிருக்கிறோம். பார்த்த அளவுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஜாதகத்துல இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம். ஜாதகத்தை பொறுத்தவரை இன்றைய தசாபுத்தி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, குரு தசை புதன் புத்தி சந்திர அந்தரம் நடந்துட்டு இருக்கு. அதாவது புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து அவருக்கு மிதுன ராசியிலிருந்து ஒரு குரு தசை புதன் புத்தி நடந்துட்டு இருக்கு. இப்ப குரு பகவான் பாருங்க 7க்கு 8ஆம் இடத்திலிருந்து தீராத கடன் அப்படிங்கிறத காமிக்குது. புதன் பகவான் அவருக்கு 10க்கு 8ஆம் இடத்துல இருந்து தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு முயற்சி, கடன் சம்பந்தமான விஷயங்கள் இந்த கேள்வியாக வருகிறது. சந்திர பகவான் 2ஆம் இடத்துல வருமான சம்பந்தமான கேள்வி வருகிறது. அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த தொழில் சம்பந்தப்பட்ட தொடர்புடைய நிகழ்வுகளாகவே இருக்கிறது. ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் அறிந்து கொண்டு சொந்த தொழில் பண்ணலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் போடலாமா, அல்லது வேலைக்கு போகலாமா அப்படிங்கிறத அறிந்து கொண்டு சில முடிவுகளை நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட வாழ்க்கையில நிறைய விரயங்களை நீங்க தவிர்க்கலாம். மீண்டும் இனிதொரு பதிவில் சந்திக்கும் வரை உடனே விடைபெறுவது உங்களுடைய ஏல்பி ஜோதிடர் ராஜ் அருளானந்தம். நன்றி, வணக்கம்.